வணக்கம். சர்க்கரை நோயை முழுசா குணப்படுத்த முடியுமா? இது நம்மள பல பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. சிலருக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை, ஆனா சிலருக்கு இது ஒரு தீராத குழப்பம். வாங்க, இன்னைக்கு இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மையை என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற அந்த முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம். சர்க்கரை நோயை உண்மையிலே குணப்படுத்த முடியுமா? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? நம்ம எல்லாருமே இதுக்கு பதில் ஆமான்னு இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா விஞ்ஞானம் உண்மையிலே என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? பாத்தீங்கன்னா, நவீன மருத்துவ விஞ்ஞானம் இதுக்கு ஆமா இல்லைன்னு நேரடியா ஒரு பதில சொல்லல. அதுக்கு பதிலா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு துல்லியமான வார்த்தையை நம்ம முன்னாடி வைக்குது. அதுதான் ரெமிஷன். சரி, அப்போ ரெமிஷன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, எந்த மாத்திரையும் எடுத்துக்காம சரியான சாப்பாடு, உடற்பயிற்சி மூலமா உங்க சுகர் லெவல ரொம்ப நாளைக்கு நார்மலா வச்சுக்கிறது தான். பாருங்க, இது கியூர் கிடையாது. ஆனா இதுதான் நம்மளால அடையக்கூடிய ஒரு உண்மையான சயின்டிஃபிக் டார்கெட். மெடிக்கலா நீங்க ரெமிஷன்ல இருக்கீங்கன்னு டாக்டர்ஸ் எப்படி சொல்லுவாங்க? அதுக்கு தான் இந்த HbA1c டெஸ்ட். உங்க ரிசல்ட் 6.5% கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு தெளிவான சிக்னல். இங்க தான் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரெமிஷன்னா சர்க்கரை நோய் குணமாயிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. கரெக்டா சொல்லணும்னா அது தூங்க வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சூப்பரான அனலாக் இல்லையா? ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் தப்பு பண்ணா கூட தூங்கிட்டு இருக்கிற இந்த நோய் மறுபடியும் முழிச்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ரெமிஷன் பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நம்ம முதல்ல டைப் 1, டைப் 2 டயபெட்டிஸ்க்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டுக்குமே ரெமிஷன் சாத்தியமா இல்லையாங்கிறது வேற வேற கதை. இப்ப பாருங்க, ரெண்டுக்கும் ரெண்டு தனி வழி இருக்கு. உங்களுக்கு டைப் 2 டயபிட்டிஸ்னா ஒரு நல்ல நியூஸ். வாழ்க்கை முறையை மாத்துறது மூலமா ரெமிஷனுக்கு போக முடியும். அது ஒரு சாத்தியமான விஷயம்தான். ஆனா டைப் 1 டயபிட்டிஸ் அங்க கதை டோட்டலா வேற. அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரே தீர்வு இன்சுலின் மட்டும்தான். ஏன் இந்த டைப் 1 இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? காரணம், நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியே தப்பா நம்மளோட இன்சுலின் தயாரிக்கிற பீட்டா செல்களை அழிச்சிடுது. அதனால தான் சாப்பாட்டுலயோ எக்ஸசைஸ்லயோ மட்டும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்பிக்கை இருக்கு. ஸ்டெம் செல் தெரப்பி, ஆர்டிஃபிஷியல் பேங்க்ரியாஸ்னு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் முழுசா பயன்பாட்டுக்கு வர இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாம் சரி, ஆனா அப்பவும் ஏன் நிறைய பேர் டயபெட்டிஸை கியூர் பண்ணிடலான்னு நம்புறாங்க? அந்த நம்பிக்கைக்கு பின்னாலையும் ஒரு சயின்ஸ் இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் அதுதான் காரணம். இதுக்கு ரெண்டு முக்கியமான சயின்டிஃபிக் காரணம் இருக்கு. ஒன்னு, நீங்க டயட், எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலினை ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நோயின் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க கணையத்துல இருக்கிற பீட்டா செல்கள் மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்று வேலை செய்ய ஆரம்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றங்களெல்லாம் நிஜம்தான், ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட. ஆனா இதுக்கு பேரு முழுமையான குணம் கிடையாது. இதுக்கு பேரு மேம்பட்ட கட்டுப்பாடு. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். கடைசியா இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்ன, ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். கியூர், அதாவது குணமாயிடுச்சுன்னா உங்களுக்கு மாத்திரையே வேண்டாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், வியாதி திரும்பி வரவே வராது. ஆனா ரெமிஷன்ல அப்படி இல்ல. மாத்திரை தற்காலிகமா தேவைப்படாது, ஆனா டயட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறினாலும் அந்த வியாதி கண்டிப்பா திரும்பி வந்துடும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். கடைசியா இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நான் உங்க டயபெட்டிஸை கியூர் பண்றேன்னு யாராவது சொன்னா அவங்க பெரும்பாலும் வியாபார நோக்கத்துல தான் சொல்றாங்க. சயின்ஸ் சொல்ற ஒரே உண்மை என்னன்னா, நீங்க சரியான வாழ்க்கை முறை மூலமா உங்க மாத்திரைகளை நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு, அதாவது ரெமிஷன் நிலைக்கு கண்டிப்பா வர முடியும். அதனால ஏதோ ஒரு மேஜிக் சிகிச்சை வரும்னு காத்துட்டு இருக்கிறத விட உங்க ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ற உண்மையான பவர் உங்க கையில தான் இருக்கு. சோ இப்ப கேள்வி இதுதான், உங்க சர்க்கரை நோயை தூங்க வைக்க நீங்க ரெடியா?